ஜாய் பாய் வெஸ் சாங்ஸ். சாங்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பவர்ஃபுல் பைரேட்ஸோட நம்ம ஜாய் பாயை பேட்டில் பண்ண விட போகிறோம். ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன்னா, நான் ஒன் பீஸ் லைவ் வந்தோடனையும் நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஜாய் பாய் வெஸ் சாங்ஸ், இவங்க 2 பேரில் யார் பவர்ஃபுல்? கார்பா ரோஜரா, ஸோ இவங்க 2 பேரில் யார் பவர்ஃபுல்? இந்த மாதிரியான சேட் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, எல்லாரும் கேட்குறாங்களே, ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கேட்ட மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுறேன்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்காக நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஜாய் பாயோட பவர்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஜாய் பாய் 800 வருஷத்துக்கு முன்னாடி வாய்டு செஞ்சுரியில் பிறக்கிறான். இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, வாய்டு செஞ்சுரி இருக்கு இல்லையா, அது அப்போவே டெக்னாலஜியில் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. அப்போ ஜாய் பாய்க்கு டெக்னாலஜி பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருந்திருக்கணும். ஜாய் பாய் டெவில் ஃப்ரூட் யூசர். இப்போ நம்ம லூஃபியோ டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்கான்ல, ஹிட்டோ நோமி மாடல் நிக்கா, இந்த டெவில் ஃப்ரூட்டோட ப்ரீவியஸ் யூசர் தான் நம்ம ஜாய் பாய். ஜாய் பாய் இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூஸராக மட்டும் இல்லை, அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து லூஃபிக்கு என்ன லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அவனுக்கு லிமிட்னா, அவங்க இமேஜினேஷன் பண்ணுறது தான் அவங்களோட லிமிட்டு. அவங்க எந்த அளவுக்கு இமேஜினேஷன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால பேட்டில் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, பேட்டில் பண்ணுறப்போ ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஸோ அந்த டெவில் ஃப்ரூட்டோட ஃபுல் பவரை அச்சீவ் பண்ணி வெறித்தனமாக யூஸ் பண்ணவன் தான் ஜாய் பாய். அதுக்கப்புறமா ஹாக்கி. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஹாக்கி, டெவில் ஃப்ரூட்டு, இது ரெண்டும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே உருவானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் இருந்ததுல ஒன் பீஸில், அந்த டைம் இப்போ தான் ரெண்டுமே உருவாயிருக்கு. ஜாய் பாய் ரெண்டோட யூஸராகவும் இருக்கான், ரெண்டையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கான். ஹாக்கி எடுத்துக்கிட்டோம்னா, ஹாக்கி 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் கண்டிப்பாக ஜாய் பாய் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுலேயும் கான்க்ரோர் ஹாக்கி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அல்டிமேட்டாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அவனோட கான்க்ரோர் ஹாக்கியோட சின்ன சாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். அதை வச்சு தான் இப்போ நான் நிறைய பைரேட்டோட கம்பேர் பண்ணியே பார்க்க போகிறேன். ஸோ ஜாய் பாய் என்ன பண்ணியிருப்பான்னா, எமத் இருக்குல்ல, ஸோ எமத் வந்து ரோபோட்டால் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் இருக்க முடியும். ஸோ ஜாய் பாய் வந்து அப்போயே சொல்லியிருப்பான், நான் போனதுக்கு அப்புறமா ஒன்றை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும், இல்லைனா ஒன்றை சார்ந்தவங்களை யாராவது நீ காப்பாற்ற நினைக்கிற அப்படின்னா, அதுக்கு ஒரு சேஃப்டியாக என்ன பண்ணியிருப்பான்னா, இவனோட கான்க்ரோர் ஹாக்கியை ஒரு நாட்டில் போட்டு வச்சுருந்துருப்பான். நான் சொல்கிறது சின்ன ஒரே ஒரு நாட்டில் அவன் சீல் பண்ணி வச்சுருந்த ஹாக்கி மட்டும்தான். ஸோ அந்த ஹாக்கியை லூஃபியை சேவ் பண்ணுறதுக்காக கிரிக்கெட்டில் வந்து எமட் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஸோ அதோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அல்ட்ராவாக இருக்கும். அங்கே இருக்க எல்லா மெரைன்ஸுமே வந்து அன்கான்சியஸாக போயிருப்பாங்க. வைஸ் அட்மிரல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால கூட எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக வந்து அது இருந்திருக்கும். அதுக்கப்புறமா மேரி ஜோஸில் இருக்க ஈமோ இருக்கான் இல்லையா, அவன் கூட அதை சென்ஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுலேயும் 5 எல்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களோட யோக்காய் ஃபார்மை நியூட்ரல் பண்ணியிருந்திருக்கும். திரும்ப அவங்க மேரி ஜோஸுக்கே போயிருந்திருப்பாங்க. சடன் மட்டும் தான் இங்கே இருந்திருப்பான். மேபி சடன் சமன் பண்ணனால தான் அவங்க வந்தாங்க இல்லையா, அது எல்லாமே டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு, எங்கே இருந்தீங்களோ அங்கேயே போங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ட மாதிரி அந்த ஹாக்கி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ காமனாக வந்து நம்ம ஒன் பீஸ் வெளில ஸ்கை ஸ்பிளிட் ஆகிற அட்டாக்லாம் பார்த்துருப்போம். லூஃபி, அதுக்கப்புறமா நம்ம கைடு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்த்துருப்போம். ஒயிட் பியர்டு, ரோஜர் இவங்க அட்டாக் பண்ணுறப்ப பார்த்துருப்போம். சாங்ஸ், ஒயிட் பியர்டு இவங்களாம் அட்டாக் பண்ணுறப்பலாம் ஸ்கை ஸ்பிளிட் ஆகிருக்கு. காட்வெல்லையுமே அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். பட் ஸ்கை ஸ்பிளிட் ஆகிறது எப்படி இருக்கும்னா, 2 பவர்ஃபுல்லான கேரக்டர் அட்டாக் பண்ணிக்கிறப்ப தான் ஸ்கை ஸ்பிளிட் ஆகிருக்கும். பட் இங்கே என்னென்னா, ஜாய் பாயோட ஹாக்கி இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆனப்பவே ஸ்கை ஸ்பிளிட் ஆகிருக்கும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் கிடையாது, அவன் நாட்டில் இருந்தது இல்லையா ஹாக்கி, அதை மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கே ஸ்கை ஸ்பிளிட் ஆகிருந்திருக்கும். அந்த ஹாக்கியை பார்த்த டோரி ப்ரோக்கி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை நான் சாங்ஸுக்கிட்ட கூட பார்த்ததில்ல, இது ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஜாய் பாய் அந்த நாட்டில் வச்சுருந்த ஹாக்கியே ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இது வந்து டோரி ப்ரோக்கி சொல்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, டோரி ப்ரோக்கி இதுக்கு முன்னாடி வந்து 5 எல்டர்ஸோட பேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹாக்கியை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. எஸ்பெஷலி டாப்மேன் இருக்கான் இல்லையா, டாப்மேன் வார்க்கரி. ஸோ அவன் வந்து அந்த ரோர்லாம் பண்ணுவான் இல்லையா, ஸோ அந்த ரோர் வந்து வெறித்தனமாக இருந்திருக்கும். லூஃபியே டிஸ்மேண்டில் ஆயிருப்பான்னு வச்சுக்கங்களேன். அதில் கான்க்ரூர் ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி தான் அந்த ரோரை போட்டிருப்பான். பட் அப்போல்லாம் கூட டோரி ப்ரோக்கி வந்து ஹாக்கியை வந்து சாங்ஸோட கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது சாங்ஸோட ஹாக்கி அவங்களோட ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் இண்டிவிஜுவல் கேரக்டராக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது ஜாய் பாயோட ஹாக்கியை பார்த்த உடனேயும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இது சாங்ஸோட ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குன்ட்டு. இப்போ ஜாய் பாயோட ஹாக்கி ரொம்ப ரொம்ப ஹை. அதுக்கடுத்து ஜாய் பாய் வெப்பன் யூஸ் பண்ணானா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இல்லை. ஃபஸ்ட்டு சன்கார் நிக்கா இருக்கு இல்லையா, ஸோ அது பார்க்குறப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு வால் வச்சுருக்கோம், அதே மாதிரி ஒரு கேடயமும் வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணி வந்து அந்த நிக்கா பேட்டில் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் ஜாய் பாய் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்ததில்ல.
பண்ணியிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவன் பிறந்த டைம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஹை லெவலில் இருக்குது. ஸோ அதனால் டெக்னாலஜி ரிலேட்டடான வெப்பன் ஏதாவது ஜாய் பாய் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணாமலும் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சாங்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். ஸோ சாங்ஸோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன? அவரோட ஹாக்கி தான். அதுலேயும் கான்குரர் ஹாக்கி தான். ஸோ அந்த கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணி அசால்ட்டாக ஒரே மூவில் வந்து அவரால் முடிச்சிட முடியும். கிட்ட முடிச்சு விட்ருப்பாரு. அட்மிரலாக இருந்த கிரீன் புல் இருக்கான் இல்லையா, அவனையும் அரட்டி விட்டுருப்பாரு. அவன் வந்து சாங்ஸ் சொல்கிறத கேட்டு பணிஞ்சே போயிருந்திருப்பான். அந்தளவுக்கு மற்ற சம்பவத்தை பண்ணி விட்டுருந்துருப்பாரு. பட் ஜாய் பாய் ஹாக்கியோட நம்ம சாங்ஸோட ஹாக்கியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சாங்ஸோட ஹாக்கியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஜாய் பாயோட தான் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம சாங்ஸ் வெஸ் ரோஜர் பார்த்துடலாம். ஸோ அதுலேருந்து ரோஜர்லேருந்து ஜாய் பாயை நம்ம பார்த்துக்கலாம். சாங்ஸ் வெஸ் ரோஜர் இவங்க 2 பேரில் யார் பவர்ஃபுல்? இந்த மாதிரி சேட்டு நிறைய வந்தது. ஸோ பவர்ஃபுல் யாருன்னா நான் வந்து ரோஜர் தான் சொல்லுவேன். ஏன்னா ரோஜர் வந்து ஆல்ரெடி ஒன்றை அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஒன் பீஸை ஃபைன் பண்ணியே பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லை, காட்ஸ் லீட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக சண்டையும் போட்டிருக்காங்க. ஸோ சாங்ஸும் போட்டிருப்பாரு. பட் அவள் கபானோட சேர்ந்து சின்னதாக போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா பெருசாக நம்ம பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் சாங்ஸ் எடுக்க வர்றதுக்காக காட்ஸ் லீட் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்போது ரோஜர் பைரேட் குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அடித்து தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராக்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பாரு. டீமன் ராக்ஸுக்கு அகேன்ஸ்டாக கார்ப்போட சேர்ந்து ரோஜர் பண்ணியிருந்தாலும் ரோஜரும் வெறித்தனமாக அதில் வந்து சண்டையை போட்டிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம கான்குரர் ஹாக்கியை மட்டும் பார்க்குறப்போ சாங்ஸ் பேட்டில் ஹாக்கி யூஸ் பண்ணார் இல்லையா, கம்மியான டைம் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணார்ல. ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். பட் ரோஜரும் அதே அளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய பேட்டில் ரோஜரோட பேட்டில் நம்ம ஃபுல்லாக பார்க்கல. ஸோ அதனால காமனாக பார்க்குறப்போ ஒரு சில பேருக்கு வந்து சாங்ஸ் தான் ஹாக்கி ஹை யூஸர்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் நானும் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். அதில் சாங்ஸை சொல்லியிருந்திருப்பேன். மெயினான ரீசன் என்னென்னா நம்ம பார்த்ததை வச்சு பட் பவர் பேட்டில் ஸோ இதெல்லாம் ஓவரால் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரோஜர் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து பவர்ஃபுல். ஸோ ரோஜர் வந்து சாங்ஸோட என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஜாய் பாய் லெவலுக்கெல்லாம் கிடையாது. ஜாய் பாய் அதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறம் கார்ப்பு. ஸோ இந்த கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா கார்ப் அதுக்கப்புறமா ரோஜர். ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவல் தான். நீங்கள் வந்து வெப்பன் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறாங்க, ஸோ பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. அவங்க 2 பேருமே ஈக்குவல் தான். அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணாலும் ஸ்கை ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 2 பேருமே பேட்டில் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா 2 பேரும் வின் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் டை தான் ஆகும். பேட்டில் எவ்வளோ தூரம் போனாலும் ஃபைனலாக இதான் நடக்க போகுது. ஸோ அதனால் அவங்களோட பவர் 2மே ஈக்குவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீரியடு. ஸோ ஒயிட் பீரியடு, கார்ப், ரோஜர். ஸோ இவங்க 3 பேரில் யார் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா அப்போவுமே இவங்க 3 பேரும் ஈக்குவல் தான். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா ரோஜர் இருக்கார்ல, ஸோ ரோஜர் வந்து கார்ப்போட ஈக்குவல். அதே மாதிரி ரோஜர் வெஸ் ஒயிட் பீரியடு அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையிலையுமே ரோஜர் வின் பண்ணிட்டாரு, ஒயிட் பீரியட் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டெல்லாம் இருக்காது. 2 பேருமே சேமாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அட்டாக் பண்ணுறப்போ ஸ்கையெல்லாம் கூட ஸ்ப்ளிட் ஆகிருந்திருக்கும். ஸோ என்ன தான் சண்டை போட்டிருந்தாலும் ஒருத்தவங்களால டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ரோஜரும் ஒயிட் பீரியடும் ஈக்குவல். அதே மாதிரி கார்ப் வந்து ரோஜரோட ஈக்குவல். ஸோ அப்படி பார்க்குறப்போ எல்லாரோட பவருமே சேமாக தான் இருக்குது. பட் இவங்க 3 பேருமே பிரைம் லெவல் பவரில் இருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்குறப்போ சாங்ஸோட இவங்க 3 பேருமே பவர்ஃபுல் தான். பட் சாங்ஸால் இவங்க 3 பேரையும் தாண்டி போக முடியும். அதுக்கான பேட்டில் தான் இனிமேல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சாங்ஸ் இவங்க 3 பேரையும் தாண்டி பவர்ஃபுல் ஆகிடுவார். இப்போ வந்து ஜாய் பாயோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேரிசனுங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு பர்சன் மட்டும் கிடையாது, எல்லாரையுமே நான் சேர்த்தே சொல்கிறேன். ரோஜர், கார்ப், அதுக்கப்புறமா ஒயிட் பீரியடு, சாங்ஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்த்தே வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஈமு இருக்கான். ஈமு வந்து காட் வேலியில் என்றானோனையுமே எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னடா ஒரு வித்தியாசமான ஜந்துவாக இருக்கே, இதை போட்டு பொழக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. யாருன்னா கார்ப்பு, ஒயிட் பீரியடு, பிக் மம், ராக்ஸ், ரோஜர். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சேம் டைமில் அவங்களோட பவர்ஃபுல்லான அட்டாக் இருக்கு இல்லையா, ஒரு சிக்னேச்சர் அட்டாக் இருக்குல்ல. இப்போ நம்ம ரோஜர் எடுத்துக்கிட்டோம்னா காமுசாரி. ஸோ அந்த மாதிரியான ஒருத்தவங்களுக்கு யூனிக்கான அட்டாக் எடுத்துகிட்டு போயிட்டு ஈமு மேலே போட்டிருப்பாங்க. ஸோ ஈமு மேலே போட்டு தூரம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவனுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது, அசால்ட்டாக வந்திருப்பான். திரும்ப நம்ம ராக்ஸ் இருக்கான்ல, அவனை டோமினி வேசியில் போட்டு டீமன் ஆக்கி இவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே பேட்டில் பண்ண வச்சுருந்துருப்பான். ஸோ இப்போ நான் ஏன் ஈமோட கம்பேர் பண்ணுறேன்னா ஈமோ ஜாய் பாயெல்லாம் ஒன்றா இருந்தவங்க. அவங்க 2 பேருமே ரைவல். கண்டிப்பாக 2 பேரும் பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டு வந்துருக்கணும். இவங்க எல்லாரையும் ஈஸியாக டீல் பண்ண ஈமோ இருக்கான்ல, அவன் ஜாய் பாயோட ஹாக்கி இருக்குல்ல, அதை சென்ஸ் பண்ணோடையும் அவனுக்கு வந்து ஒரு ஃபியரே வந்திருக்கும், முட்டி போட்டிருப்பான். ஸோ ஜாய் பாய் ஈமோலாம் இப்போதைக்கு மற்ற கேரக்டரை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எங்கேயோ இருக்கானுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஓரளவுக்கு நான் அதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, இல்லைனா உங்களுக்கு வேறு ஒரு ஐடியா, வேறு ஒரு வியூ இருந்ததுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த ஃபாலோ இருக்கு இல்லையா, அதை சேர்த்து பண்ணி விட்ருங்க.